வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம மிக்சர் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து கான்செப்ட் ஆஃப் அன்இக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 16 லிட்டர்ஸ். ஸோ இதில் உள்ள நான் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்ற சொல்லியிருந்தேன். ஸோ எந்த வேல்யூவை எந்த ரேஷியோ கூட லிங்க் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ். இது நமக்கு இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு பாருங்கள், எஸ்எஸ்சி எம்டிஎஸ். சரி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது நமக்கு தெரியும் 10th லெவல். சரியா, 10th லெவல் கொஸ்டின். ஓகே. A container contains a mixture of two liquids A and B in the proportion 7:5. ஓகே. ஸோ ரெண்டு லிக்விட் இருக்குது, ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு லிக்விட் இருக்குது. அதோட ரேஷியோ நமக்கு 7:5. சரி, அவன் நமக்கு டோட்டல் நமக்கு 12 யூனிட் இருக்குது. ஓகே. இப்போ இஃப் 9 liters ஆஃப் த மிக்சர் இஸ் ரீப்ளேஸ்ட். சரியா, 9 liters ஆஃப் த மிக்சர் இஸ் ரீப்ளேஸ்ட். அப்போ -9 லிட்டர். சரியா, இந்த 12 யூனிட்லேருந்து 9 லிட்டர் மிக்சராக நம்ம எடுக்கும்போது எகைன் நமக்கு ரேஷியோ மாறாது. அப்போ 7:5ன்றது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ இங்கேயும் நமக்கு 12 யூனிட் வந்து நமக்கு 12. ஓகே. அடுத்து சரியா, எகைன் ரீப்ளேஸ்ட் பை 9 liters ஆஃப் லிக்விட் பி. சரியா, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே நடக்குது? லிக்விட் பியில் நடக்குது. அப்போ நமக்கு மெயின் காம்பனண்ட்டாக யார் மாறிடுறா? மெயின் காம்பனண்ட்டாக நமக்கு லிக்விட் ஏ மாறிடுறாரு. ஓகே. இப்போ நமக்கு ஏ தான் நமக்கு மெயின் காம்பனண்ட். சரியா, ஏ தான் நமக்கு மெயின் காம்பனண்ட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இது ஓல்டு அல்லது ஒரிஜினல். சரியா, அப்போ நமக்கு ரிசல்டன்ட். சரியா, ரிசல்டன்ட் ரேஷியோ நமக்கு என்னவா மாறிடுனா, தென் த ரேஷியோ ஆஃப் த லிக்விட் பிகம்ஸ் 7:9. சரி, 7:9. எகைன் இந்த 7 தான் நமக்கு இங்கே மெயின் காம்பனண்ட். ஸோ நமக்கு டோட்டல் 16. ஓகேவா? சரி, இப்போ ஃபைனலாக எப்போதும் போல் அதே ஃபார்முலா என்னது? ஒரிஜினல் இன்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் which is equal to resultant. சரியா, ஒரிஜினலில் மெயின் காம்பனண்ட் எது? 7 டிவைடட் பை ஒரிஜினலில் மெயின் காம்பனண்ட் எது? 7 டிவைடட் பை டோட்டல் 7 + 5 12 இன்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் which is equal to ரிசல்டன்ட்டில் வரலாம். ரிசல்டன்ட்டில் மெயின் காம்பனண்ட் எது? 7 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு? 16. சரியா, ஓகே. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 கேன்சல் ஆயிடுச்சு. தென் 3 12 4 16. ஸோ இதுலேருந்து நமக்கு ரிசல்டன்ட். சரியா, ரிசல்டன்ட் ஈக்குவல் டு 3/4. சரியா, எகைன் இந்த 4ன்றது நமக்கு ஓல்டு, இந்த 3ன்றது நமக்கு நியூ. சரியா, டிஃபரன்ஸ். சரியா, டிஃபரன்ஸில் இருக்கிற இந்த 1 தான் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட். சரியா, டிஃபரன்ஸில் இருக்கிற 1 தான் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட். இந்த 1 எது கூட லிங்க் ஆகுன்றது நமக்கு தெரியும். ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த 9 லிட்டர். சரியா, ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த 9 லிட்டர். ஓகே, 1 தான் 9 லிட்டர்னா. சரியா, எகைன் போன மாடல் தான் 1 தான் 9 லிட்டர்னா 4 எவ்வளவு நமக்கு? 36 லிட்டர். சரியா, இதுதான் நமக்கு ஒரிஜினல். ஓல்டுன்றது நமக்கு 36 லிட்டர். எகைன் அந்த 36 லிட்டரை அப்படியே கொண்டு வந்து இங்கே நம்ம லிங்க் பண்ண போகிறோம். சரியா, இங்கே ஓல்டு எவ்வளவு நமக்கு? 12. இந்த 12 தான் நமக்கு என்னது? 36 லிட்டர். சரி, இந்த 12 தான் நமக்கு 36 லிட்டர். அப்போ 12 என்ன பண்ணால் 36 வரப்போகுது? 3 12 36. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மச் ஆஃப் லிக்விட் ஏ வாஸ் தேர் இன் த கண்டெய்னர் இனிஷியலி. சரியா, லிக்விட் ஏ எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ரேஷியோவில் ஒரு இடத்துல நான் 3 மல்டிப்ளை பண்ணால் இந்த 7 கூட நான் என்ன பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு 21 லிட்டர். ஆப்ஷன் ஏ. சரியா, ஓகே. இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இதே மாடல் கொஷினை நம்ம சிஜிஎல் மெயின்ஸில் பார்த்தோம். சரியா, இதே மாடல் கொஷினை நம்ம சிஜிஎல் மெயின்ஸில் பார்த்தோம். அதே மாடல் கொஸ்டினை இப்போ நம்ம எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் 10th லெவலில் பார்க்குறோம். சரியா, அப்போ சிஜிஎல் மெயின்ஸில், சரியா, சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டினை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லேயும் கேட்குறாங்க. சிஜிஎல் மெயின்ஸ் தான் வந்து ஹார்ட் லெவல். சரியா, அதுதான் வந்து இருக்கிறதுலே டஃப்பு. எம்டிஎஸ்ங்கிறது இருக்கிறதுல ஈஸி, ஏன்னா 10th லெவல்னு வச்சுப்போம். பட் ரெண்டுலேயுமே ஒரே கொஸ்டின். சரியா, ஸோ இதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். அது எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, 10th லெவல், டிகிரி லெவல் அப்படின்னு சொல்லி பிரிக்காதீங்க. எந்த கொஸ்டின் எங்கே வரும்ன்றதே தெரியாது. சரி, எந்த கொஸ்டின் எங்கே வரும்னே தெரியாது. நிறைய இடங்களில் ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்டிபிசி மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய காப்பியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சரியா, ஸோ பழைய பேட்டர்லையும் அந்த மாதிரி இருக்குது, புது பேட்டர்லையும் இருக்குது. சரி, அப்போ அதில் எப்போதுமே சில குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக தானே இருக்க போகுது, 10th லெவல் தானே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. உங்களுக்கு வர்ற கொஸ்டினும் 100% ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். சரியா, குரூப் டின்னு சொல்லிட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் வந்துடாது, கஷ்டமான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொஷின், இந்த மாடல் தான்.
clear? Okay. Next, the ratio of milk and water in vessel is 13:11. சரியா? ஓகே. ஸோ ஒரு வெசலில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது, அதோட விகிதம் ஒரு பாத்திரத்தில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 13:9. சரியா? 13:9 உள்ளது. அதிலிருந்து 48 லிட்டர் கலவை வெளியே எடுக்கப்பட்டு, சரியா, 48 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். அப்போ ரேஷியோ மாறுமா? மாறாது. சரியா? 48 லிட்டரை வெளியில் எடுத்துட்டு அப்போ ரேஷியோ மாறாது. வெளியே எடுக்கப்பட்டு 81 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்பட்டால், சரியா, 81 லிட்டர் வாட்டர் இஸ் ஆடட். சரியா? ஸோ கொஸ்டின் என்ன பண்ணி புரிஞ்சுக்கோங்க. 13:11 ரேஷியோ இருக்குது. அதுலேருந்து 48 லிட்டரை வெளியே எடுக்கிறோம், மிக்சராக வெளியில் எடுக்கிறோம். அப்போ வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமும் அதே 13:11 மெயின்டைன் ஆகும். சரியா? அப்போ 48 லிட்டரை எடுத்துட்டு திரும்பி 48 சேர்க்கல, திரும்பி என்ன பண்ணியிருக்காங்க, 81 லிட்டர் வாட்டர் சேர்க்குறாங்க. சரி, 81 லிட்டர் வாட்டர் சேர்க்குறாங்க. ஓகேவா? தென் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 7:8. ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் இனிஷியல் மிக்சர்னு சொல்லி கேட்குறேன். ஓகே. ஸோ நமக்கு நிறையா இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய அப்ரோச் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அப்ரோச்சை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட் அப்ரோச் நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரிஜினலி, சரி, ஒரிஜினலாக நமக்கு மில்க் ஈஸ்ட் வாட்டர். சரியா? மில்க் ஈஸ்ட் வாட்டரோட ரேஷியோ 13:11. சரியா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 24. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதிலேருந்து 48 லிட்டர் ஆஃப் மிக்சரை வந்து வெளில எடுக்கிறாங்க. அப்போ அந்த 24லேருந்து -48 லிட்டர். சரியா? ஸோ இந்த 48 லிட்டர் நமக்கு மிக்சராக வெளியில் வருது. ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ மாறாது. அப்போ எகைன் 13:11 which is equal to 24 யூனிட். ஓகேவா? அடுத்து 81 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். சரியா? ஸோ 81 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல, சரியா, இந்த வாட்டரில் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. எவ்வளோ நடக்குதுன்னா 81 லிட்டர்ஸ் நடக்குது. சரியா? ப்ளஸ் 81 லிட்டர்ஸ். சரியா? 81 லிட்டர்ஸ் நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. அப்படி சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் the ratio of milk and water becomes 7:8. சரியா? சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் நமக்கு 7:8 மாறிடுச்சு. சரியா? ஸோ நமக்கு 15. கிளியரா? ஓகே. ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் இனிஷியல் மிக்சர். சரியா? ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் இனிஷியல் மிக்சர். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் நமக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ 48 லிட்டர் எடுத்தால் 48 லிட்டர் ஆட் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, 48 லிட்டர் எடுத்திருக்காங்க. ஆனால் ஆட் பண்ணும்போது தண்ணீரில் மட்டும், வாட்டரில் மட்டும் 81 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அப்ரோச்சை நம்ம மாற்றுறோம். என்ன மாற்றுறோம்? சேஞ்ச் எங்கே நடந்திருக்கு? வாட்டரில் நடந்திருக்கு. சேஞ்ச் எங்கே நடக்கலை? மில்கில் நடக்கலை. மில்கில் சேஞ்ச் நடக்கலைன்னா, சரியா, மில்கில் சேஞ்ச் நடக்கலைன்னா சேஞ்ச் நடக்காத மில்கோட ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கணுமா? நம்பர் ஒரே மாதிரி இருக்கணுமா? அப்போ இங்கே 13 இருக்குது. சரியா? இங்கே 13 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே சேஞ்ச் நடக்கலைன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணுமா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ இந்த 13 ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 7 மேலே இருக்கிற இந்த 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன நடந்துருச்சு? இங்கே 91 கிடச்சிருச்சு. சேம் இங்கேயும் எனக்கு 91 கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு நோ சேஞ்ச். சரி, 91 இருக்குது. எகைன் ரேஷியோவில் ஒரு சைடு எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ மற்ற சைடும் அதே இதை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல 7 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கேயும் நான் 7 மல்டிப்ளை பண்ணுவேன், எனக்கு 77 கிடச்சிருச்சு. அப்போ டோட்டலையும் நான் 7 மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல 168 கிடச்சிருச்சு. சரியா? ஓகே. அடுத்து கீழே ஒரு சைடு நான் 13 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் 13 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 38 மீது 2 ஒரு 8 10 104 கிடச்சிருக்கு. சரியா? எகைன் நான் இந்த இடத்துல நான் வந்து 13 மல்டிப்ளை பண்ணணும். சரி, சம்திங் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இப்போ சேஞ்ச் நடக்கிற, சரியா, இப்போ நமக்கு சேஞ்ச் நடக்கிற இந்த வாட்டரை கவனிங்க. ஒரிஜினலாக 77 இருந்திருக்கு, இப்போ 104 இருக்குது. ஸோ எவ்வளவு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சரியா? 77லேருந்து 104ங்கிறது நமக்கு ப்ளஸ் 27. சரியா? ப்ளஸ் 27 யூனிட் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எகைன் ரேஷியோவில் நமக்கு இன்க்ரீஸ் ஆனது இந்த 27 யூனிட். சரியா? இந்த 27 யூனிட் தான் நமக்கு ரேஷியோ. அந்த ரேஷியோக்கான வேல்யூ தான் நமக்கு இந்த 81. அப்போ 27 தான் 81. 27 என்ன பண்ணால் நமக்கு 83 வரப்போகுது இன்ட்டு 3. சரியா? அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு எந்த இடம் தேவை? இந்த குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டி தான் தேவை. அப்போ நான் இந்த இடத்துல நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? அப்போ 168 இன்ட்டு 3. 3 மீது 2 3 18 2 20 0 மீது 2 1 3 2 5 504 லிட்டர்ஸ். சரி, 504 லிட்டர்ஸ். சரி, ரொம்ப முக்கியமான மாடல், ரொம்ப முக்கியமான மாடல். கரெக்டான கால்குலேஷன்ஸ் இல்லைன்னா நமக்கு மிஸ் ஆயிரும்.
சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல். ஓகே, இப்போ 128 தான் எனக்கு 504 லிட்டர். எகைன் இந்த 504 லிட்டர் எப்படி வந்திருக்கு? இந்த 504 லிட்டர் எப்படி வந்திருக்கு? ஒரிஜினலாக இருந்த ஒரு குவான்டிட்டியிலேருந்து 48 லிட்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 504 வந்திருக்கா? அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன வந்திருக்கும்? இந்த 504 கூட 48 எது ஆட் பண்ணுறோமோ அதை நமக்கு ஒரிஜினல் குவான்டிட்டியாக இருந்திருக்கும். அப்போ இந்த 24ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 504 + 48. கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு ஆட் பண்ணோன்னா 8 4 12க்கு 2 மீதி 1 5 5 சரி, 552 லிட்டர். சரியா, 552 லிட்டர். இப்போ எகைன் ரேஷியோக்குள்ளே போக போகிறோம். 24 என்ன பண்ணால் 552 வரப்போகுது × 23. சரி, 24 × 23 நமக்கு 552. அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல நான் 23 மல்டிப்ளை பண்ணேன்னா உள்ள எல்லா இடத்துலையும் 23 மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு கேள்வியில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இனிஷியல். மில்க் இன் இனிஷியல்னு கேட்குறாங்க. அப்போ மில்கில் மட்டும் நான் வந்து 23 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ மில்கோட வேல்யூ 13. ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன்? × 23 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சரில் யூனிட் டிஜிட் பாருங்கள் 3 3, கிடைக்கிற ஆன்சரில் கடைசி டிஜிட் 9. சரி, கடைசி டிஜிட் யூனிட் டிஜிட் நமக்கு இது 9 வந்து முடியுது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் எனக்கு யூனிட் டிஜிட் 9 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. சரியா, ஓகே, இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 13 × 23. சரியா, 13 × 23 எனக்கு 299 வரணும். 3 9, 1 3 3, 2 3 6, 1 2. சரியா, 299. சரியா, மேலே மல்டிப்ளை பண்ணவே தேவையில்லை, யூனிட் டிஜிட்டை மட்டுமே வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான மாடல். எகைன் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குன்றதுனால. ஓகே, த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் எ வெஷல். சரியா, ஒரு பாத்திரத்தில் மில்க்கும் வாட்டரும் இருக்குது, 13:11 ரேஷியோ. அப்போ டோட்டல் வந்து நமக்கு 24 யூனிட். சரி, 24 யூனிட் நமக்கு டோட்டலாக இருக்குது. அதுலேருந்து 48 லிட்டர் ஆஃப் மிக்சர் வந்து வெளியில் எடுக்கிறாங்க. சரியா, அப்போ டோட்டலாக இருக்கிற 24 யூனிட்டில் 24 லிட்டர் கிடையாது, 24 யூனிட் ரேஷியோவில் இருக்குது. அதுலேருந்து நான் 48 லிட்டர் ஆஃப் மிக்சராக நான் வெளியில் எடுக்கிறேன். எடுக்கிறேன்னா எனக்கு ரேஷியோ மாறாது. அப்போ எகைன் எனக்கு 13:11 ஈக்குவல் டு 24 தான் வந்து நிற்கும். சரியா, ஸோ ரேஷியோ மாறாது. மிக்சராக வெளில எடுத்தால் ரேஷியோ மாறாது. சரியா, இப்போ எடுத்தது 48 லிட்டர் மிக்சரு, திரும்பி வேறு ஏதாவது அதில் தண்ணியை நம்ம வந்து நிரப்பும் போது நான் அதே 48 லிட்டர் நம்ம இங்கே நிரப்பலை, 81 லிட்டர் எக்ஸ்ட்ரா 48 எடுக்கும்போது மிக்சராக எடுத்துட்டு திரும்பி நிரப்பும் போது தண்ணீரை மட்டும் 81 லிட்டர் நிரப்புறாங்க. அப்போ சேஞ்ச் எங்கே நடக்குது? வாட்டரில் மட்டும் நடக்குது. சரியா, அப்படி நம்ம எடுக்கும்போது மிக்சராக எடுக்கும்போது ரேஷியோ மாறாது, ஆனால் திரும்பி ஒன்று ஆட் பண்ணும்போது ரேஷியோ கண்டிப்பாக மாறும். அப்படி என்னவா மாறுது? வாட்டர் பிகம்ஸ் 7:8 மாறுது. சரியா, 7:8. மேலே 13:11. எகைன் இப்போ சேஞ்ச் எங்கே நடக்குது? வாட்டரில் நடக்குது. வாட்டரில் சேஞ்ச் நடக்குது. ஓகே, அப்போ சேஞ்ச் எங்கே நடக்கலை? மில்கில் சேஞ்ச் நடக்கலை. மில்கில் சேஞ்ச் நடக்கலைன்னா மில்கோட நம்பர் சேமாக இருக்கணுமா? அப்போ 13 7 வேறு வேறு மாதிரி இருக்குது. அதை ரெண்டே நம்ம ஒரே மாதிரி மாற்றணும். என்ன பண்ணணும்? 13 கீழே இருக்கிற 7ஆலையும் 7 மேலே இருக்கிற 13ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரே நம்பராக மாறிட போகுது. மேலேயும் 91, கீழேயும் 91. எகைன் இந்த 13 ஒரு சைடு 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா அதோட ரேஷியோ இருக்கிற எல்லா இடத்துலையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 77. எகைன் இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 168. சரியா, எகைன் 7 நான் 13ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரி, 7 நான் 13ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு இடத்துல 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 104. இங்கேயும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஆன்சர் கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்கலான்னு ஒன்று தான், பிரச்சனை இல்லை. இது நமக்கு யூஸ் ஆகாது. இந்த இடத்துல வர வேல்யூ நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. சரி, இப்போ இந்த 77 104 மாறுறதுக்கு 27 யூனிட். இந்த 27 யூனிட் தான் எனக்கு இந்த 81 லிட்டர். சரி, இந்த ரேஷியோ லிங்க் தான் நமக்கு இந்த கொஸ்டினோட அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போக போகுது. இந்த ரேஷியோக்கு இந்த வேல்யூ தான் நமக்கு லிங்க். சரியா, அப்போ இந்த 27 என்ன பண்ணால் 81 வரும் × 3. ஒரு இடத்துல × 3 பண்ணால் ரேஷியோவில் எல்லா இடத்துலையும் × 3 பண்ணலாம். அப்போ 128 × 3 பண்ணால் எனக்கு 504 லிட்டர். இந்த 504 லிட்டர் எப்போ வந்திருக்கு? ஒரிஜினல் குவான்டிட்டிலேருந்து 48 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் 504 வந்திருக்குன்னா அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி என்னது? 504 + 48. இந்த 504 48 ஆட் பண்ணால் நமக்கு ஒரிஜினல் குவான்டிட்டி. அப்போ 24 தான் எனக்கு 552. 24 என்ன பண்ணால் எனக்கு 552 × 23. அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல 23னா எல்லா இடத்துலையும் 23 பண்ணணும். இப்போ மில்க்கு கேட்டதுனால நான் 13 கூட 23 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். வாட்டர் கேட்டால் நான் 11 கூட 23 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கொஸ்டின். ஓகே, எ வெசல் கண்டெய்ன்ஸ் 64 லிட்டர் ஆஃப் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ 7:3. ஓகே, ஸோ நமக்கு மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ, சரி, மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ நமக்கு 7:3. டோட்டல் நமக்கு 10. சரியா, எகைன் இந்த 10ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எ வெசல் கண்டெய்ன்ஸ் 64 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர், சரியா, ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 7:3. அப்போ இந்த 10 தான் நமக்கு என்னது? 64 லிட்டர். சரியா, 10 தான் நமக்கு 64 லிட்டர். இப்போ
8 லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் ரீப்ளேஸ்ட். அப்போ என்ன அர்த்தம், இந்த 64 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் ஆஃப் த மிக்சரை வெளில எடுக்கிறாங்க. இப்போ இந்த 64லேருந்து -8 லிட்டர். சரி, இந்த 8 லிட்டர் நமக்கு என்னவா மாறுது, மிக்சராக வெளில வருது. சரியா, இந்த 8 லிட்டர் நமக்கு மிக்சராக வெளில எடுக்கும்போது ரேஷியோ மாறாது. அப்போ எகைன் எனக்கு 7:3 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். இப்போ 64 8 லிட்டர் போயிடுச்சுன்னா எனக்கு 56 லிட்டர் தான். சரியா, இப்போ 64ல் 8 போச்சுன்னா எனக்கு 56 லிட்டர் தான். இப்போ இந்த 10 இந்த 56 லிட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஃபஸ்ட்டு 7:3 ஈக்குவல் டு 10 எனக்கு ஒரிஜினல் வேல்யூ 64 லிட்டர். ஒரிஜினல் வேல்யூ 64 லிட்டர். இப்போ இந்த 64 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் மிக்சரை நான் வெளில எடுக்கிறேன். சரியா, 8 லிட்டர் மிக்சரை வெளில எடுத்துட்டேன்னா எனக்கு 56 லிட்டராக குறைஞ்சிடும். ஆனால் ரேஷியோ மாறாது. கரெக்டாக, இதுதான் நம்ம பேசிக் கான்செப்டில் படித்தது. ஸோ அதனால தான் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, எந்த சாப்டர் எடுத்தாலும் அந்த பேசிக் கான்செப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். போட போட ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு கஷ்டமான கான்செப்டில் அதை லாக்கை ஓப்பன் பண்ணுற இடத்துல அந்த பேசிக் கான்செப்ட் தான் வேலை செய்யும். சரி, ஒரு கஷ்டமான கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அந்த கஷ்டமான கொஸ்டினுக்கான ஒரு லாக்கை ஓப்பன் பண்ணுற இடமா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இருக்கும். சரி, ஸோ அதான் நமக்கு இந்த இடம். 64 லிட்டரில் 8 லிட்டர் மிக்சராக வெளில போகும்போது நமக்கு 56 லிட்டராக குறையுது. இங்கே சேஞ்சஸ் நடந்தாலும் மிக்சராக நீங்கள் வெளில எடுக்கும்போது ரேஷியோவில் சேஞ்ச் நடக்காது. அப்போ 7:3 10. இப்போ இந்த 10 56 லிட்டர் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா, ஓகே. இப்போ 10 என்ன பண்ணால் நமக்கு 56 வருன்றதை யோசிக்கணும். இன்ட்டு 5.6. சரியா, அப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்ட்டு 5.6 போட்டால் எனக்கு ஒரிஜினல் மில்க் கிடச்சிரும். இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்ட்டு 5.6ன்னு போட்டால் எனக்கு ஒரிஜினலாக எவ்வளோ வாட்டர் இருக்குன்றது கிடச்சிடும். சரியா, ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாமா? 56 இன்ட்டு 7. சரியா, 6 7 42க்கு 2 மீது 4 7 35 நாளும் நமக்கு 39. ஒரு சந்தலி புள்ளி வச்சா 39.2 லிட்டர். சரியா, 39.2 லிட்டர். சரியா, அதே மாதிரி 56 இன்ட்டு 3 3 18 8 மீதம் 1 3 5 1 16 16.8 லிட்டர். சரியா, வாட்டர் நமக்கு 16.8 லிட்டர். ஓகே, ஸோ தனித்தனியாக கிடச்சிருச்சு. மில்க் என்ன, வாட்டர் என்னன்றது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து 8 லிட்டர் ஆஃப் மிக்சர் இஸ் ரீப்ளேஸ்ட். 8 லிட்டர் நம்ம எடுத்தாச்சா? எடுத்தது போக ரீப்ளேஸ்டு பை 12 லிட்டர் ஆஃப் மில்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தது மிக்சர். சரியா, எடுத்தது மில்கையும் வாட்டரையும் கலந்து 8 லிட்டர் எடுத்தோம். திரும்பி நிரப்பும் போது மில்கையும் வாட்டரையும் கலந்து நிரப்பலை, மில்க்கு மட்டும் 12 லிட்டர் நிரப்புறோம். அப்போ மில்க் ஆல்ரெடி 39.2 லிட்டர் இருக்குது. இது கூட ப்ளஸ் 12 லிட்டர், அவ்வளோதான். சரியா, அப்படி நிரப்பினதுக்கப்புறம் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரிசல்ட்டிங் மிக்சர், அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோன்னா, ஸோ இங்கே வாட்டரில் எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே நம்ம இறக்கலாம். 16.8. சரியா, வாட்டரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ மில்கில் மட்டும் தான் சேஞ்ச் நடந்திருக்கு. 2.92 11 நமக்கு 41.2 லிட்டர். ஸோ வாட்டரில் எந்த சேஞ்சுமே நடக்கல. அப்போ 16.8 நம்ம அப்படியே இறக்கிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம்னா 2.92 11க்கு 1 மீதி 1 நமக்கு 51.2 லிட்டர். ஓகே, இப்போ நமக்கு ரேஷியோ எடுக்க போகிறோம். ஸோ ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு 5 8 40 6 8 48 மீதி 3. ஸோ நமக்கு புள்ளி வச்சுட்டு 4 8 32 6.4. சரி, இந்த இடத்துல 2 8 16.18. சரி, 6.4 ரேஷியோ 2.1. சரி, 6.4 ரேஷியோ 2.1. இதை இப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 64:21 சொல்லிக்கலாம். சரி, ரெண்டு சைடும் 10 காமனாக மல்டிப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, 64.21 ஆப்ஷன் இ. சரி, ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன். சரி, இப்போ கொஸ்டின் வேறு வேறு மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கால்குலேட் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சரி, ஆல்ரெடி நம்ம பேசிக் கான்செப்டில் பார்த்த விஷயங்களை தான் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இதோட நமக்கு கான்செப்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டட். சரி, ஸோ நமக்கு பேசிக் கான்செப்ட், செகண்ட் மிக்சிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கான்செப்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிக்சர் டாப்பிக்கோட கடைசி டைப்பாக இருக்கிற மிக்சரோட அட்வான்ஸ் லெவல். சரி, ஸோ மிக்சரோட அட்வான்ஸ் லெவல். ஸோ அட்வான்ஸ் லெவல்னோட பயந்தர வேணாம், ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான் திரும்பி நமக்கு வரப்போகுது. சரி, அண்ட் இந்த 4 ஏரியாக்குள்ளேயும் நமக்கு லிங்க் ஆகாத சில ஏரியாவும் வரப்போகுது. இந்த 4 ஏரியாவில் நம்ம பார்த்ததும் திரும்பி நமக்கு வரப்போகுது. சரியா, ஸோ கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த கால்குலேஷன் தான், ரேஷியோட பேசிக்கான கால்குலேஷன்ஸ் தான்.
சரி, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதோட நமக்கு மிக்சர் அட்வான்ஸ் லெவல் பார்த்துட்டோம்னா இதோட நமக்கு மிக்சர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம அலிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ மிக்சரோட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 60 kg ஆஃப் அண்ட் அலாய் ஏ இஸ் மிக்ஸ்டு வித் 100 kg ஆஃப் அலாய் பி. சரியா? அதாவது 60 கிலோ எடையுள்ள உலோக கலவை ஏ ஆனது 100 கிலோ எடையுள்ள உலோக கலவை பி உடன் கலக்கப்படுகிறது. சரியா? அப்போ நமக்கு ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு உலோக கலவைகள் இருக்கு, ஏ பி. சரியா? இந்த ஏன்றது நமக்கு 60 kg 60 கிலோ, பின்றது நமக்கு 100 கிலோ. சரியா? இது ரெண்டும் நமக்கு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் அலாய் ஏ ஹேஸ் லெட் அண்ட் டின் இந்த ரேஷியோ 3:2. சரி, அலாய் ஏல நமக்கு லெட் அண்ட் டின் இருக்குது. சரியா? லெட்டும் டின்னும் இருக்குது. சரியா? லெட் அண்ட் டின் இந்த ரேஷியோ 3:2. அடுத்து அலாய் பியில் டின் அண்ட் காப்பர். சரியா? அலாய் பியில் டின் அண்ட் காப்பர் இந்த ரேஷியோ 1:4. சரியா? ரொம்ப முக்கியம், இங்கே டின்னும் காப்பரும் இருக்குது 1:4. சரியா? ஸோ ரெண்டுலேயுமே வேறு வேறு. அலாய் ஏல லெட்டும் டின்னும். சரியா? அலாய் ஏல லெட்டும் டின்னும், அலாய் பியில் டின்னும் காப்பரும். சரியா? 1:4. ஓகே. ஸோ இதில் கால்குலேட் பண்ணும்போது இது ரெண்டும் நமக்கு 5. சரியா? இந்த 5 தான் நமக்கு இந்த 60. அதே மாதிரி இங்கே நமக்கு 5. இந்த 5 தான் நமக்கு இந்த 100. ஓகேவா? சரி, நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 5 என்ன பண்ணால் 60 வரும், இன்ட்டு 12. சரி, அப்போ இங்கே இன்ட்டு 12 பண்ணால் 3 12 எனக்கு 36 kg, இங்கே இன்ட்டு 12 பண்ணால் எனக்கு 24 kg. சரி, இங்கே 36 kg ஆஃப் லெட்டும் இங்கே 24 kg ஆஃப் டின்னும் இருக்குது. சரி, அதே மாதிரி இங்கே 5 என்ன பண்ணால் நமக்கு 100 வரப்போகுது, இன்ட்டு 20. சரி, அப்போ இந்த இடத்துல இன்ட்டு 20ன்னு பண்ணால் எனக்கு 20 kg. சரி, 20 kg ஆஃப் டின் அண்ட் இந்த இடத்துல நான் 20 பண்ணால் எனக்கு 80 kg. சரி, 80 kg காப்பர். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தென் த அமௌண்ட் ஆஃப் டின் இந்த நியூ அலாய். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு மிக்ஸ் பண்ணோன்னா the amount of tin in the new alloy எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு மிக்சர் தெரிஞ்சிச்சு. சரியா? அலாய் ஏ இருக்குது, அலாய் பி இருக்குது. அந்த அலாய் ஏல நமக்கு 36 கிலோ லெட் இருக்குது, 24 கிலோ டின் இருக்குது. அலாய் பியில் 20 கிலோ டின் இருக்குது, 80 கிலோ காப்பர் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் மொத்தமாக புதுசாக இன்னொரு குடுவை கிலோ போடுறாங்கன்னு வச்சோம். சரியா? இந்த இடத்துல போடுறாங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்திருக்கும் லெட். சரி, இந்த லெட் எவ்வளோ நமக்கு இருக்கும், 36 kg ப்ளஸ் அடுத்து டின். சரி, டின்னில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அலாய் ஏல நமக்கு ஒரு 24 kg இருக்குது, ப்ளஸ் அலாய் பியில் ஒரு 20 kg இருக்குது. சரி, இது ரெண்டும் நமக்கு ஆட் ஆயிருமா? இது ரெண்டும் நமக்கு ஆட் ஆயிரும். அடுத்து காப்பர் ப்ளஸ் காப்பர் நமக்கு 80 kg. சரி, கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் டின் இன் த நியூ அலாய். சரியா? நியூ அலாயில் டின் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 44 kg. அவ்வளோதான். கிளியரா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு கடைசி லைன் வந்து த அமௌண்ட் ஆஃப் டின். சரியா? அமௌண்ட் ஆஃப் டின் மட்டும் கேட்டிருக்காங்க. இதை கடைசி லைன் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். சரியா? அதாவது அமௌண்ட் ஆஃப் லெட் எவ்வளோன்னு கேட்கலாம். சரி, அமௌண்ட் ஆஃப் லெட்டுன்னு கேட்டால் நமக்கு 36 kg, அமௌண்ட் ஆஃப் காப்பர் எவ்வளோன்னு கேட்டால் 80 kg. இல்லைன்னா புதுசாக வர்ற அந்த கலவையோட சரியா ரேஷியோ ஆஃப் நியூ மிக்சர். சரியா? ரேஷியோ ஆஃப் நியூ மிக்சர். சரியா? ஸோ இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு லெட் L/T/C. சரியா? ஸோ எல் நமக்கு 36 kg, டி நமக்கு 44 kg, சி நமக்கு 80 kg. சரியா? ஓகே. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 9 நாங்கள் 36, 1 நாங்கள் 11, 20. சரியா? இது ஆன்சர். சரி, இது ஆன்சர். கிளியரா? ஸோ நமக்கு கடைசியில் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் கால்குலேஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதோட டோட்டல் யூனிட்டை நம்ம வேல்யூ கூட லிங்க் பண்ணுறோம். இங்கே 1:4 அதை ஆட் பண்ண 5, அந்த 5க்குரிய வேல்யூவை நம்ம லிங்க் பண்ணுறோம். சரியா? ஸோ லிங்க் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றும் எவ்வளோ கிலோன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதை மொத்தமாக போடும்போது இந்த இடத்துல நமக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ரெண்டு இடத்துல நமக்கு டின் காமனாக இருக்குது. சரியா? ஸோ இங்கேயும் நமக்கு டின் காமனாக இருக்குது, இங்கேயும் நமக்கு டின் காமனாக இருக்குது. சரி, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ரெண்டு இடத்துல நமக்கு டின் காமனாக இருக்குது. ஸோ அதை ரெண்டு நம்ம ஆட் பண்ணி உள்ளே போட்டுற போகிறோம். அவ்வளோதான். சரி, அப்போ 36 kg தனியாக இருக்கும், 80 kg இங்கிட்டு தனியாக இருக்கும், இங்கேயும் டின் இருக்குது, இங்கேயும் டின் இருக்குது. அது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு 44 kg கிடச்சிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல 44 kg, ஆப்ஷன் பி.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, in two alloys A and B the ratio of zinc to tin is 5:2 and B ல வந்து நமக்கு 3:4. ஓகே, ஸோ டூ alloys இருக்கு A and B. சரி, A B. சரி, zinc and tin அதோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் அலாயில் 5:2. சேம் zinc and tin ஓட செகண்ட் ரேஷியோ வந்து 3:4. சரி, ஸோ இங்கேயும் நமக்கு டோட்டல் 7, இங்கேயும் நமக்கு டோட்டல் 7. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 7 kg of alloy A. ஓகே, 7 kg of alloy A and 21 kg of, சரியா, 21 kg of alloy B are mixed together. சரியா, alloy A எவ்வளவு நமக்கு 7 kg. சரி, alloy B நமக்கு எவ்வளவு 21 kg. இது ரெண்டையும் நமக்கு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே நிப்பாட்டிடலாம். முதல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 7 தான் நமக்கு இங்கே 7, அப்போ இன்ட்டு 1. அப்போ நமக்கு இந்த இடத்துல 5 kg சிங்க்கு, இந்த இடத்துல 2 kg டின். சரியா, அடுத்து இந்த இடத்துல 7 தான், இந்த 21 இன்ட்டு 3. அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு 9 kg சிங்க். சரியா, ஜிங்க் நமக்கு 9 kg இன்ட்டு 3 பண்ணால் 12 kg நமக்கு டின்னு. சரி, ஓகே. டு ஃபார்ம் அ நியூ அலாய். சரி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டு ஃபார்ம் அ நியூ அலாய் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் சிங்க் அண்ட் டின். சரியா, ரேஷியோ ஆஃப் சிங்க் அண்ட் டின் இந்த நியூ அலாய். சரி, அப்போ இந்த ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இன்னொரு நியூ அலாயில் போடுறான். சரி, ஸோ நியூ அலாயில் போடும்போது ஜிங்க் டின் இந்த ரெண்டு மட்டும் தானே இருக்குது. ஸோ இங்கே ஜிங்க் எல்லாது நமக்கு எகைன் சிங்க், இங்கே ஜிங்க் நமக்கு 5, இங்கே ஜிங்க் நமக்கு 9. சரியா, இப்போ 5 + 9 kg. இந்த இடத்துல டின் நமக்கு பார்க்கும்போது, ஸோ டின் வந்து நமக்கு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரி, அப்போ நமக்கு 2 + 12 kg. சரியா, ஸோ நமக்கு ஆட் பண்ணோன்னா 9 + 5 நமக்கு 14 kg. சரி, இந்த இடத்துல டின்னு நமக்கு இது பண்ணோன்னா எகைன் நமக்கு 12 + 2 14 kg. சரி, ஸோ இதோட ஆன்சர் நமக்கு ரெண்டு சைடுமே 14 இருக்கிறதுனால நமக்கு 1:1. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் ஜிங்க் அண்ட் டின் இன் த நியூ அலாய், இந்த நியூ அலாய். சரியா, ஸோ அதாவது புதிய உலோக கலவையில் துத்தநாகம் மற்றும் தகரத்தின் விகிதம் என்னவாக இருக்கும்? ரெண்டுமே 14 கிலோ தான். சரி, ரெண்டுமே 14 கிலோ. ஸோ இது வந்துட்டு லைக் நான் கிளாஸ்ன்றதுனால இவ்வளோ ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ ஸ்டெப் எழுதணுன்ற அவசியம் இல்லை, இவ்வளோலாம் எழுத தேவையில்லை. டேரெக்டாக 9 + 5 14, 2 + 12 14, 14 பார்த்துட்டு 1:1 போட்டுருக்கோம். சரி, இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு கிட்டத்தட்ட லைக் இது வந்து நமக்கு ரேஷியோவோட மிக்சரோட அந்த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதில் ஒரே ஒரு லைனை மட்டும் நமக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால் அதில் அட்வான்ஸ் லெவலில் வச்சுருந்தேன். சரி, அந்த ஒரு லைன் தான் நமக்கு ட்விஸ்ட்டு. அந்த ஒரு லைன்றதுனால தான் இந்த கொஸ்டினை வந்து எல்லாருமே விட்டுட்டு வருவாங்க இந்த மாடலை. கிளியர்? ஸோ 90%, அதாவது 90% இந்த கொஸ்டின் வந்து சிமிலர் டு கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரிலேஷன்ஷிப், கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட். சரியா, ஒரே ஒரு லைன்றதுனால ஒரே ஒரு லைன் மட்டும் டஃப்பாக இருக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த கொஸ்டின் வந்து அட்வான்ஸ் லெவலில் வச்சிருக்கு. ஓகேவா? சரி, ஸோ என்னன்றதை பார்க்கலாம். 3 containers whose volumes are in the ratio 2:3:4. ஸோ இந்த லைன் தான் நான் சொன்னது. சரியா, 3 containers whose volumes are in the ratio 2:3:4. சரியா, த்ரீ containers whose volumes are in the ratio 2:3:4. சரி, இதை தான் நான் சொன்னது. இந்த வால்யூம்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3:4. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலில் தான் இருக்க போகுது. சரியா, ஆர் ஃபுல் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர். சரியா, ஸ்பிரிட் அண்ட் வாட்டர், எஸ் அண்ட் டபிள்யூன்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ எஸ் அண்ட் டபிள்யூ. ஓகே, ஸோ கண்டெய்னர் 1, கண்டெய்னர் 2, கண்டெய்னர் 3. ஓகே, ஸோ எல்லாமே என்னென்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் த ரேஷியோ ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் இஸ் 4:1. செகண்ட் கண்டெய்னர் இஸ் 11:4. தேர்ட் கண்டெய்னர் ரேஷியோ வந்து 7:3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் நமக்கு 4:1. செகண்ட் கண்டெய்னர் நமக்கு 11:4. தேர்ட் கண்டெய்னர் நமக்கு 7:3. 7:3. ஓகே, ஸோ நமக்கு கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரிலேஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டே ஆட் பண்ணி போடுவோமா? 5, 15, 10. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் நமக்கு நெக்ஸ்ட்டு பண்ணுறது ஈக்குவல் பண்ணுறது, விச் மீன்ஸ் எல்சிஎம் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ 5, 15, 10 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 30. ஸோ 30னா நமக்கு இந்த இடத்துல 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும்,
இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து ஸோ நமக்கு இது டோட்டல், இது ஈக்குவல். சரியா? அடுத்த லைன் நமக்கு என்னது? மாடிஃபிகேஷன். சரியா? விச் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு கண்டெய்னர்லேருந்தும் எவ்வளவு குவான்டிட்டியை நம்ம எடுக்கிறோம். சரியா? அதாவது புதுசாக இன்னொரு கண்டெய்னர் 4, புதுசாக ஒரு கண்டெய்னர் 4 உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு குவான்டிட்டிலேருந்தும் எவ்வளோ யூனிட்டை நம்ம எடுக்கிறோன்றதை இந்த கடைசி லைனில் போடுவோம். சரியா? இப்போ கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா ஆல் த 3 மிக்சர்ஸ் ஆர் மிக்ஸ்ட் இன் எ பிக் கண்டெய்னர். All the 3 mixtures are mixed in a big container. The ratio of the spirit and water in the resultant mixture. சரியா? இப்போ எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. சரியா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்லேருந்து இத்தனை யூனிட் எடுங்க, செகண்ட் கண்டெய்னரில் இத்தனை யூனிட், தேர்ட் கண்டெய்னரில் இத்தனை யூனிட் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அதை கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா இந்த ரேஷியோ எடுக்கிறோம், வால்யூம் ரேஷியோ எடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த வால்யூம் ரேஷியோ தான் இங்கே நமக்கு மாடிஃபிகேஷன். சரியா? அப்போ நமக்கு × 2 × 3 × 4 அவ்வளோதான். சரியா? வால்யூம் ரேஷியோ தான் நமக்கு மாடிஃபிகேஷன். ஓகே. சரி, நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு 2 இந்த இடத்துல நமக்கு 2 கேன்சல் ஆகிடும். சரியா? 3 1 3 3 இங்கே 3 கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ நமக்கு ஃபைனலாக நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா × 2 இங்கேயும் × 2. சரி, இந்த இடத்துல எனக்கு 2 இங்கே நமக்கு 8ன்னு மாறிடும். அடுத்து இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 4 11 அப்படியே நமக்கு இருக்க போது. இந்த இடத்துல நமக்கு 2 மட்டும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14. சரியா? ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 6 4 10 12 ரேஷியோ, 14 10 24 25 8 33. சரி, இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு 3 3 1 3 3 4 12 11:4. சரி, ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ அப்போ நமக்கு அப்படியே கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அந்த வால்யூமை வந்து நம்ம இந்த இடத்துல வால்யூம் ரேஷியோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாடிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ சேம் இதே மாடல் தான் இந்த கொஸ்டினும். சேம் அதே மாதிரி பாருங்கள், இந்த கண்டெய்னர் தயர் வால்யூம்ஸ். சரியா? ஸோ வால்யூம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாடல் தான். இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் 157:53. கிளியரா? ஓகே. ஸோ நமக்கு மிக்சர் டாப்பிக்கோட ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. மிக்சர் டாப்பிக்கோட அட்வான்ஸ் லெவலில் உள்ள சில கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மிக்சர் கிளாஸோட அட்வான்ஸ் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம அலிகேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.